ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சிதம்பரம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கா? இறைவனை வேண்டுகிறேன். இன்னைக்கு ஒரு சப்ஜெக்ட், பெற்றோரை மதியாமை. நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய செல்லப்பிராணி நாய்க்குன்னு ஒரு பேர் வச்சிருக்கோம். உதாரணத்துக்கு மணின்னு வைங்க. தமிழ் மொழி பேசுறவன் மணி உட்காருன்னு சொன்னாலும் அது உட்காரும். ஆங்கில மொழி பேசுறவன் மணி சிட்டம்னு சொன்னாலும் அது உட்காரும். இந்தி மொழி பேசுறவன் மணி பைத்தோன்னு சொன்னாலும் உட்காரும். இவ்வளவு உலகத்துல எந்த மொழி பேசுறவன் தன்னோட நாய்கிட்ட அந்த மொழியில உட்காருன்னு சொன்னா அது கண்டிப்பா உட்காரும். சோ 5 அறிவு படிச்ச நாய்க்கு 6 அறிவு படிச்ச மனிதனுடைய மொழி புரியுது. ஆனா 6 அறிவு படிச்ச மனிதனுக்கு சக மனிதனுடைய மொழி புரியல. சோ அந்த அளவுக்கு மோசமா இருக்கு இப்ப உள்ள இளைஞருடைய சமூகம். தன்னுடைய பிள்ளை நல்லா இருக்கணும், தன்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தந்தையும் நாடு விட்டு நாடு போய் வழி தெரியாம, மொழி தெரியாம, ஊரை மறந்து, உறவை மறந்து, சாப்பிடறதுக்கு நல்ல சாப்பாடு கூட இல்லாம ஒவ்வொரு நாளும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பிள்ளைக்காகவே உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. இது மட்டுமா, இன்னைக்கு நம்ம ஊர்கள்ல தட்டுகள்ல ஸ்நாக்ஸை வச்சுக்கிட்டு, பழங்களை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்டா இந்த பஸ்ல ஒரு 2 பேர் வாங்கிட மாட்டாங்களா, இந்த பஸ்ல ஒரு 3 பேர் வாங்கிட மாட்டாங்களா, இன்னைக்கு ஒரு 300 ரூபா வந்துட்டு தன்னோட குடும்பத்துக்கு சம்பாரிச்சு போயிட முடியாதுன்னு சொல்லி வெயில்ல கால் கெடுக்க நின்று கத்தி தன்னோட குடும்பத்துக்காகவே வந்துட்டு தன்னோட மொத்த உயிரை வந்துட்டு அர்ப்பணிக்கிறாங்க பெற்றோர்கள். ஸோ அதெல்லாம் தெரியாம இப்ப உள்ள இளைஞர்கள் வந்துட்டு ரொம்ப மிதக்குறீங்க. சோ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ, சோ 20 வயது இளைஞன் எவ்வளவு சொல்லியும் கேட்காம பைக்ல வேகமா போனதுனால ஏற்பட்ட ஆக்சிடென்ட், அதனால ஏற்பட்ட உயிரிழப்பு, அதை பார்த்த பெற்றோரோட தவிப்பு தான் அந்த வீடியோ. சோ பெற்றோரை மதியாமை. நீ வாழ்வில் எவ்வளவு பெரிய உச்சத்துக்கு சென்றாலும், உனக்கு துணையாக கடவுளே வந்து நின்றாலும், பெற்றோரின் பேச்சை மதிக்காதவனுக்கு அழிவு என்பது மிக கொடூரமாக இருக்கும் என்பதை நினைவில் வைத்து வாழ வேண்டும். தேங்க்யூ.